பள்ளி மாணவர்களிடம் அவருடைய தனிப்பட்ட விவரங்களை பொதுவெளியில் கேட்பது தவறு. கேமரா அவங்க எடுக்கலை, தொலைக்காட்சியில் எடுத்த கேமரா ஊடகங்கள் எடுத்தாங்க. சரி, தொலைக்காட்சிகள் முன்னாடி நீ கேட்டனால அதுவும் கேமரா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் கேட்குறீங்க. அந்த இடத்துல டிவியில் எடுத்து போட்டால் அப்படி தானே ஒரு இதுதானே. டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி சொன்னேன், உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது. கல்வி ஏன் பொதுப்பட்டியலுக்கு போச்சு அப்படின்றது நினைக்கும் போது தான் இப்போ வருத்தமாக இருக்குது. பத்திரிக்கையாரன் போய் கேட்பானா உதயநிதிட்ட, சார் ஆணவ கொள்கை தனிச்சட்ட சம்மந்தமாக உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? ஆணவ கொள்கைன்னு என்னன்னு கேட்பாருமா இல்லை அவர். அப்புறம் தனிச்சட்டம்னா என்ன? இதுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் பசங்கள்கிட்ட சொல்லி எழுதி வாங்கி நான் பதில் சொல்கிறேன். வைகோ திருமாவளவர்களை கலாச்சாரம் ரொம்ப கரெக்டுங்க. நோபல் பிரைஸே கொடுக்கலாம் அப்படின்னு. ஆமாங்க, அது ரொம்ப கரெக்டு. ஏன்னா நீ கூட்டணியில் வந்துட்டு இல்லை, அப்புறம் எதுக்கு புலம்புறான்னு கேட்குறேன். ஆணவ படுகொலை எவ்வளோ கொடூரமானது அப்படின்றது இது கண்ணகி முருகேசன் ஆணவ கொலை நமக்கு உணர்த்தும். ஆனால் அது எதுவுமே பார்க்கறதுக்கு விஷம் கொடுத்து அப்புறம் எரிச்சிட்டாங்கன்ற மாதிரி. இந்த விஷம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் அந்த வழக்கறிஞர் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அப்போ இன்றைக்கி அந்த கொலை செய்யப்பட்ட நாள் 2003 ஜூலை 8 அந்த நாளில் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றக்கூடாதுன்னு ஒருத்தர் போய் தமிழ்நாடு போன்ற சமூக நீதியை பேசும் மாநிலத்தில் மனு கொடுக்குற அளவுக்கு நம்ம எவ்வளோ இறங்கியிருக்கோம் பாருங்கள். இவருக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்தது திமுக. மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். 4 பிரைவேட் காலேஜஸை டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றிட்ட விவகாரத்தில் அதை சுற்றி தான் இன்றைக்கி விவாத பொருளாக மாறிக்கிட்டு இருக்குது. போன அரசு பர்மிஷன் கொடுத்ததாகவும் நிறைய பேர் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றியும் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு குழந்தைகள் ஆணையத்திலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு அமைச்சருடைய செயல்பாடுகள் குறித்தும் மற்றும் இந்த பார் விவகாரத்தில் எக்ஸ்டென்ஷன் பண்ணது குறித்தும் இதை சார்ந்து இருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக விவாதிக்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த 4 ப்ரைவேட் காலேஜஸ் மெடிக்கல் காலேஜஸை டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றின விவகாரத்தை பற்றி தான் இன்றைக்கி ஹாட் டாப்பிக்காக இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றுறதுனால இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன சார்? நம்ம வாசகர்களுக்கு சில கோரிக்கை நான் வைக்கிறேன். பார்க்குறவங்க பார்க்குறாங்க, சில பேர் சில விருப்பங்களை எதிர்பார்க்குறாங்க, அது இல்லைன்னொன்னா தவிர்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரவுடிகளை பற்றியும் சில்லறைத்தனமான விஷயங்கள் பற்றியும் அந்த மாதிரி பேசணும்னா அதை நோக்கி என்னை தள்ளுகிறீர்களா அப்படின்ற கேள்வி நான் வைக்கணும். ஏன்னா கூடிய வரைக்கும் யோசித்து இதில் என்ன பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு விஷயத்தில் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம யோசித்து தான் பல விஷயங்கள் கொண்டு வரோம். அதற்கு ஒரு வகையான வாசகர்கள்ட்ட பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்குது. அதை தாண்டி வரவேற்பு அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்களுக்காக செந்தில் பாலாஜி சிக்குவாரா, செந்தில் பாலாஜிக்கு செக் வைத்த அரசு, சிறையில் சிக்குவார் செந்தில், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, இல்லாட்டி ஏதாவது ஒரு கொலைக்கு ஏதாவது நடந்த ஒரு ரவுடிகள் பற்றி அதை பற்றி அப்படி பேசி கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்றத நான் வாசகர்களுடைய இதுவே நான் விட்டுடுறேன். ஏன்னா ரொம்ப விஷயங்கள் நம்ம யோசிச்சு தான் அதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணுறோன்னு தெரியும். இந்த மாதிரி விஷயங்களும் ஒர்க் பண்ண முடியும், ரொம்ப ஈஸி. இன்னும் கொஞ்சம் அடிச்சும் விட முடியும். ஆனால் அது அப்படி அடிச்சு விட்டவங்களாம் இன்றைக்கி என்ன கதியாக இருக்காங்கன்றது தெரியும். நான் பலர்கிட்ட பேசுகிறப்ப என்ன சொன்னேன்னா, நீங்கள் அப்படியே போய்கிட்டு தான் இருக்கிறீங்க, அதை கரெக்டாக போய்கிட்டே இருங்க, அது வேணாம் அப்படின்றாங்க. பேஜுக்காக மற்ற விஷயங்கள் பேசுறதுன்றது கொண்டு போகிறதுன்றது சரியான ஒரு கட்டத்தில் அது டவுன்கிரேட் ஆகிடும். ரொம்ப பேர் இன்றைக்கி அப்படி தான் காணாம போயிருக்காங்க அப்படின்றாங்க. அப்படி அவங்க இல்லை நீங்கள் பேஜுக்கு பேசுங்கன்னா கூட நான் பேச மாட்டேன். ஏன்னா அது என்னுடைய வழக்கம் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்லுவது அதுதான், அதை நோக்கி என்னை தள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்றது. டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி சொன்னேன், உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது. கல்வி ஏன் பொதுப்பட்டியலுக்கு போச்சு அப்படின்றது நினைக்கும் போது தான் இப்போ வருத்தமாக இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டி தனியார் மருத்துவ பல்கலைக்கழகம், பிரைவேட் காலேஜ்லேருந்து மருத்துவக் கல்லூரிகள், இது பற்றி இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விரிவாக ஒரு புள்ளி விவரத்தோடு அறிக்கை விட்டுருக்காரு. அதில் எவ்வளோ இருக்குன்றது சொல்கிறார். அதில் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அரசு ஒதுக்கீட்டு கிடைக்க வேண்டிய 700 MBBS சீட்டுங்க அங்கே போயிடும். இந்த 700 MBBS சீட்டையே அங்கே போகணுன்றத எவ்வளோ வருத்தத்தோடு பார்க்கணுன்றதுக்கு நான் அடுத்து பேசுகிறேன். இப்போது தமிழ்நாட்டில் இது சாதாரண ஏழை நடுத்தர மாணவர்கள் தான் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு போகுது.
இது யார் கொண்டு போகிறா அப்படின்னு பார்த்தா அது அப்புறம் பார்ப்போம். தமிழ்நாட்டில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 5050 இடங்கள், 22 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அதில் ஒரு 3900 இடம். அப்புறம் தனியார் பல்கலைக்கழகங்களில் 850 இடங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் 3050 இடங்கள், ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் 150 இடங்கள் என மொத்தம் 13000 எம்பிபிஎஸ் இடங்கள் ஆண்டுதோறும் நமக்கு கிடைக்குது. இதில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 5050 இடத்துல நமக்கு 4247 இடம் இருக்கும் மத்திய அரசுக்கு போக. அவங்களுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்துரும். இது இல்லாமல் இஎஸ்ஐக்கான ஒரு 97 இஎஸ்ஐ மருத்துவத்துக்கான 97 இடங்கள் மத்திய அரசுகிட்ட போக, மீதி நமக்கு 4000 அதாவது இஎஸ்ஐக்கான நமக்கு கிடைக்கிற இது 97 இடங்கள் சேர்த்து 4344 இடங்கள் நமக்கு கிடைக்கும். இது இல்லாமல் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் உள்ள 4750 எம்பிபிஎஸ் இடங்களில் 50% முதல் 65% இடங்கள் மாநில அரசு ஒதுக்கீட்டுக்கு கிடைக்கும். நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் கலந்தாய்வு மூலம் இது எல்லாத்தையும் நிரப்புகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகை, அதிகபட்ச தொகை 15 லட்சம் நிர்ணயிச்சிருக்காங்க. அதை தாண்டி நீ வாங்கவே முடியாது. இவங்க யாருமே, தனியாரோ தனியார் பல்கலைக்கழகங்களோ யாரோ. தமிழ்நாட்டில் உள்ள 22 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சென்னை புனித பீட்டர் கல்லூரி, தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி, சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி ஆகியவை இப்போ நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறிவிட்டதால் அவற்றில் உள்ள 650 இடங்களில் இருந்து மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்டு வந்த 350 இடங்கள் இப்பொழுது பறிபோகுது. இது இல்லாமல் இன்னும் ஒரு 3 பேர், மொத்தம் 6னா 700 போயிடுது. இந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவர் ரெண்டும் ஒரே இதுதான். யாருன்னா மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன். கிட்னி இவர்களுடைய சமூக நீதி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துங்க. இவை தவிர மதுராந்தகம் கற்பக விநாயகா மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட மேலும் 3 மருத்துவக் கல்லூரிகளும் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படவிருப்பதால் கூடுதலாக மொத்தம் 700 இடம் போயிடுது. தனியார் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகம் மாறிய பிறகும் கூட அவை தமிழ்நாட்டில் தான் செயல்படும் என்றாலும் அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும். யூஜிசி போயிடும், அந்த இது போயிடும். அது மட்டுமின்றி தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 4,50,000 லட்சம் முதல் 4,35,000 முதல் 5,40,000 வரை மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படுது என்பதால் நடுத்தர வர்க்கத்தினர் கூட கல்லூரிகளில் சேர்ந்து மருத்துவ பல்கலைக்கழகங்களாக மருத்துவம் படிக்க முடியும். ஆனால் நிகர்நிலை மருத்துவக் கழகங்களாக மாற்றப்பட்டால் அவர் மருத்துவ படிப்பில் சேர குறைந்தபட்சம் 23 லட்சம் முதல் 30 லட்சம் வரை கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். அதனால் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் கிட்டே போக முடியாது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நிகர்நிலை பல்கலைக்கழக தகுதி வழங்கப்பட்டிருப்பதே சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த விஷயங்கள்லாம் அந்த அறிக்கை விட்டுருக்காரு. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஏன் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு கூட நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. அருண்ராஜ் 4 இது நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட்டதால் நமக்கு கிடைக்க வேண்டிய இடங்கள் பறிபோகிறது. அந்த 7.5% உள்ஒதுக்கீடு அவங்க அது கட்டுப்படுத்தாது. அதனால் இவர்கள் இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. அவர் சொல்ல வர்றது, அந்த 4 மருத்துவக் கல்லூரிகளும் யார் எந்த அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு சொந்தமானதுன்றது பார்க்கும் பொழுது இவர்களுடைய சமூக நீதி பார்த்துக்குங்க. அப்போ இவர்களுக்கு ஏழை மாணவர்கள் கல்வி கற்கணுன்றதை பற்றி கவலை இல்லை. 7.5% இடஒதுக்கீடு மூலிமா மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு தமிழ் வழி அந்த அரசு பள்ளி மாணவர்கள் கிடைக்கணுன்றதை பற்றி கவலை இல்லை. எதை பற்றியும் கவலை இல்லை. தங்களுடைய லாப நோக்கம் ஒன்று மட்டுமே தேவை அப்படின்னு போகிறாங்க. இன்னொன்று என்ன, இதற்கான பர்மிஷன் வாங்கணும்ல, அதில் ஏகப்பட்ட குளறுபடி இன்னை வரைக்கும் இருக்குது. ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி டீம்டு யூனிவர்சிட்டியாக நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றம் அடையணும்னா அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்கிட்ட என்ஓசி வாங்கணும். தமிழ்நாடு தான் சில பேர் டைரெக்டாக மத்திய அரசோட அந்த யூஜிசியோட சேர்ந்து அவர்கள் டைரெக்டாக கேட்டு வாங்கிக்குவாங்க. அது பாருங்கள். அதாவது எப்படின்னா, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவது கல்வி சூழலில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுகிறது. இது தனியார் நிர்வாகங்களுக்கு பல அதிகாரங்களை வழங்கினாலும் அரசு மற்றும் மாணவர் சேர்க்கையில் குறிப்பிடத்தக்க சவால்கள். இது என்ன, நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாறுறதுக்கு இவர்கள் கிரைட்டீரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர்கள் இப்படி மாறினா நிர்வாக சுதந்திரம் கிடைக்குது. நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்றவுடன் அந்த கல்லூரிகள் மாநில பல்கலைக்கழக கட்டுப்பாட்டிலிருந்து விடுபடுகிறது. பாடத்திட்டத்தை வடிவமைப்பது, தேர்வு முறையில் நடத்துவது, பட்டங்களை வழங்குவது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம். கட்டண நிர்ணயம் மாநில அரசால் அமைக்கப்படும்
கட்டண நிர்ணய குழுவின் ஃபீஸ் கமிட்டியுடைய வரம்புக்குள் இந்த கல்லூரிகள் வராது. அதான் 4,50,000 லட்சம் 3,50,000 லட்சம்ன்றதுலாம்குள்ளே தான் இருக்கணுன்றதை தாண்டி இவர்கள் 23 லட்சம் 40 லட்சம் வரைக்கும் கொண்டு போடுவாங்க. இதனால் அவர்கள் நிர்ணயிக்கும் கட்டணம் அரசு நிர்ணயிக்கும் கட்டணத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. அப்புறம் புதிய பாடப்பிரிவுகள் உருவாக்குதல், ஆராய்ச்சி மையம் நிறுவுதல், சர்வதேச அப்புறம் பல்கலைக்கழக தொடர்புலாம் அவங்களுக்கு லாபம். அரசுக்கு ஏற்படும் நஷ்டங்கள் சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு கல்லூரி நிகர்நிலை பல்கலைக்கழகம் மாறும்போது அதில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் கவர்மெண்ட் கோட்டா ரத்தாயிடுது. இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் மாணவர்கள் மலிவான விலையில் மருத்துவ படிக்க முடியல. இந்த பர்மிஷன் இவங்க தனியார் மருத்துவக் கல்லூரியாக வர்றதுக்கு எல்லா உதவியும் அரசு பண்ணி எல்லா இதுவும் ஒதுக்கி கொடுத்து எல்லாம் பண்ணி இவர்கள் இப்படி நடத்திக்கிட்டு அதற்கு வேண்டிய குறிப்பிட்ட காலகட்டத்துக்கான எல்லா இதையும் கொடுத்தோம். இவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி போயிடுவாங்க. மாநில அரசின் கல்வித்துறை அல்லது மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இந்த கல்லூரிகள் இருக்காது என்பதால் கட்டண கொள்ளையோ அல்லது மாணவர் சேர்க்கை முறைகளையோ மாநில அரசால் நேரடியாக கட்டுப்படுத்த முடியாது. எதையும் கேட்கவும் முடியாது. சமூக இடஒதுக்கீடு மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீடு, இது ரெண்டுமே அங்கே நடக்காது, அப்ளை ஆகாது. செயல்படுத்தல் சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. அது இப்போ தனியார் மருத்துவக் கல்லூரி நிகர்நிலை பல்கலை ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? தனியார் மருத்துவக் கல்லூரி மாநில அரசு கீழே வருது, இது மத்திய அரசின் UGC NMC அவங்க கட்டுப்பாட்டில் வருது. இங்கே கட்டணம் வேறு யார் நிர்ணயிக்கிறது? மாநில அரசு நிர்ணயம். இவங்களை நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கு அவங்க நிர்வாகமே முடிவு பண்ணிக்குவாங்க. தனியார் இந்த பால் கொள்முதல் இது மாதிரி இடஒதுக்கீடு உண்டு தனியார் கல்லூரிகளில், அந்த இது நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கிடையாது. ஆச்சா, இதில் என்ன பிரச்சனை வருது? தன்னாட்சி அதிகாரம் பல்கலைக்கழக மானிய குழுவின் கீழ் வருவதால் இந்த மாநில அரசுடைய கல்வி சட்டங்களுக்கு இவங்க கட்டுப்பட தேவையில்லை. வசூல் வேட்டை பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் கட்டண நிர்ணயிக்குள்ள அந்த கட்டுப்பாட்டிலேருந்து வெளியே வந்து கோடியில் இப்போ 24 லட்சத்துலேருந்து 40 லட்சம்னா 1 கோடி 1.5 கோடினா கொடுத்து படிக்கிறவன் பணக்கார விட்டு பிள்ளைங்க. அதில் திறமை இல்லாத டாக்டர்ஸும் வருவாங்கல்ல. அப்புறம் அரசு இந்த கோட்டா இருந்தது. இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம மாணவர்களுக்கான எல்லா விஷயங்களும் இதாகிடும். இந்த அந்தஸ்து ஏன் என்ன குளறுபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப ரீதியாக மாநில அரசின் நேரடி அனுமதி வேணும், NOC தேவைப்படும். ஒரு தனியார் கல்லூரி தன்னை நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றிக்கொள்ள விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து மாநில அரசு ஒப்புதல் கடிதம் கொடுக்கணும். ஆனால் பல நேரங்களில் தனியார் கல்லூரிகள் இந்த அந்தஸ்தை பெற விண்ணப்பிக்கும் போது மாநில அரசுகள் எதிர்ப்பு தெரிவிக்கும் அல்லது அனுமதி வழங்க தயங்கும். ஏன்னா நம்மளுடைய கோட்டா எல்லாமே போயிடுது. அதனால் இந்த இதை வந்து இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மாநில அரசு அனுமதி மறுத்தாலும் சில சமயங்களில் இவர்கள் நீதிமன்றத்து வழியாக போயிடுறாங்க அல்லது மத்திய அரசின் கல்வி அமைச்சு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மூலியமாக எப்படியாவது வாங்கிடுறாங்க, அந்தஸ்தை வாங்கிடுறாங்க. அப்போ இதில் கேம் விளாட்றது யார்? மத்திய அரசு. இப்போ அங்கே வாங்கிட்டு வா அப்படின்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அங்கே மருத்துவ கோட்டா எக்ஸ்ட்ரா கிடைக்குது, நீ என்ன வேணால் அடிச்சுக்கோ, கொள்ள அடிச்சுக்கோ, கோட்டா ஃபுல்லாக அங்கேருந்து இங்கே வந்துடுதுங்க. மாநில அரசு அனுமதி வழங்கவில்லை என்றாலும் அந்த தனியார் கல்லூரி UGC பல்கலைக்கழக மானியக்குழு விதிமுறைகளை பூர்த்தி செய்துவிட்டால் அதை நிராகரிக்க முடியாது என்று சில சமயங்கள் நீதிமன்றங்களே உத்தரவு. அப்போ மத்திய மாநில மோதல் என்பது கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால இந்த மாதிரி சிக்கல்லாம் நடக்குது. இது நான் சொன்னல ஆரம்பத்தில், ஏன் இதுக்கு நம்ம வருத்தப்படுறோம்னா இதுதான் காரணம். இதில் என்னென்ன ஏன் மாநில அரசு இது பண்ணுது? 69% இடஒதுக்கீட்டில் கிடையாது. ஆமாம். 7.5% உள் ஒதுக்கீடு கிடையாது. கட்டண கொள்ளை அடிப்பாங்க, ஏழை மாணவர்களுக்கு கல்வி கிடைக்காது. அப்புறம் நம்மளுடைய NOC இல்லாமல் இது பண்ணால் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இனிமேல் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் எல்லாமே மாநில அரசு உதவி இல்லாமல், ஆனால் மாநில அரசு உதவியோட இங்கே வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகம் நடத்துவாங்க. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போவதாக மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். நல்ல விஷயம், விடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நீங்கள் எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லா வசதிகளையும் வாங்கிக்கிட்டு நம்ம மூலியமாக கிடைக்கிற மருத்துவ மாணவர்களை வச்சு இடத்த நிரப்பி சும்மாவா மெடிக்கல் காலேஜ்னா? ஃபஸ்ட்டு பேஷண்ட் வரணும், மருத்துவ மாணவர்கள் சேரணும். மாணவர்கள் சேர்க்கறது தான் இந்த வேலைலாம் பண்ணிக்கிறது. தனியார் கல்லூரி ஆரம்பித்து இந்த வேலைலாம் பண்ணிக்கிறது. அப்புறம் பேஷண்ட்டு வர்றதுக்கு இலவசம் கேம்ப் நடத்துறது அது இதுன்னு பண்ணிக்குவாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பேஷண்ட் இருந்தால் தானே மாணவர் கற்றுக்க முடியும். ஆமாம். அதனால் பேஷண்ட்டு தான் அங்கே கருவிகள். அப்போ பேஷண்ட்டுகளுக்கு சலுகைகள் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் தனியார் மருத்துவமனை நீங்கள் பல இடங்களில் நீங்கள் போனீங்கன்னா மருத்துவக் கல்லூரிகள் நம்ம சென்னை தாண்டினால பல இது இருக்குது, நல்ல வசதி பண்ணி தராங்க. ஃப்ரீயாகவே பெரிய ஆப்ரேஷன்லாம் பண்ணி தராங்க. அதே மாதிரி OP சீட்டுலாம் ரொம்ப கம்மியாக ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நல்ல தரமான இது கொடுக்குறாங்க. மாத்திரை மருந்து மட்டும் நம்ம செலவு பண்ணிக்கணும். அது எதுக்குன்னா அவர்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகும்.
அந்த மாதிரி ஒரு இது எல்லாத்தையும் யார் பண்ணித்தரா? நம்ம மக்களுடைய இது. அதில் தப்பாச்சுன்னா நம்ம மக்கள் தான் உயிர் தானே போகும். ஆமாம். அப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒரு இது ஸ்டாண்டர்ட் ஆன பிறகு இவர்கள் நிகர்நிலைக்கு மாறுவாங்க. இது எப்படி நியாயம்? அதனால் இது எதிர்த்து போயிருக்காங்க. இது எந்த அளவுக்கு இது இருக்குன்னு பார்க்குறோம். மொத்தம் 6 கல்லூரிகள் போகிறாங்களாம். எல்லாருமே 700 சீட்டு கிட்ட ஏதாவது. எல்லாருமே இந்த திராவிட கட்சியில் சேர்ந்தால் அரிய வகை ஏழைகள் நடத்துகிற இதுவாக தான் இருக்கும். சரி சார், டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறுது. இப்போ அரசு சார்புலேருந்து என்ன சார் பண்ணுறது? இந்த 700 இடத்த திருப்பி ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்? அதுக்கு தான் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை வச்சுருக்காரு. புதிதாக 6 மருத்துவக் கல்லூரிகளை உடனடியாக மாவட்டத்துக்கு ஒன்றுன்ற மாதிரி. கடந்த 5 வருஷமாக எதுவும் திறக்கலையா சார்? கடந்த திமுக ஆட்சியில் நல்லா பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆச்சு. அவங்க ஒரு 16 மருத்துவக் கல்லூரிகள் கடைசியாக 11 திறக்க முடியாமல் இருந்தது. அதை திறந்து வச்சாங்க ஸ்டிக்கர் ஒட்டி. அதை தாண்டி ஒரு முயற்சி கூட இருக்குது. ஏன்னா இவங்க தான் திராவிட மாடல் அரசு இல்லை. மத்திய அரசு கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், பைசா பெறாத விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு அமைச்சர், அவருக்கும் மருத்துவத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? பழைய தெலுங்கு படத்தில் வர மாதிரி தான். அவருக்கும் மருத்துவத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. அவர் மருத்துவத்துறை அமைச்சர். இப்போ அருண்ராஜ் இருக்காருன்னா அவர் டாக்டர், ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்தாலும் அவர் டாக்டர். அவர்கிட்ட ஏதாவது டாக்டர் இல்லைங்க, அது மெடிக்கல் இருந்ததுன்னா ஏமாற்ற முடியாது. ஆமாம், மற்றவங்களுக்கு புரியுதோட அவருக்கு ஸ்பீடாக புரிஞ்சிடும். கரெக்டாக? ஏன்னா அந்த துறையிலே இருக்கிறதுனால மா சுப்பிரமணியத்துக்கு தான் புரியும். இன்னொன்று, மா சுப்பிரமணியம் தான் அங்கே அமைச்சராக இருந்தாரா அப்படின்னு பார்த்தா அதுக்கு பல கேள்விகள் இருக்குது. அதிகாரிகள் தான் அமைச்சராக இருந்தாங்க. அதனால் ஆமாம், அதிகாரிகள்லையும் குறிப்பிட்ட அதிகாரிகளாக இருந்தாங்க. அதெல்லாம் அது பல கதைகள். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தால் இந்த துறை அந்த அளவுக்கு நசிஞ்சதுக்கு காரணம். சரி சார், இந்த பார் விஷயத்தில் வந்து இந்த டியூரேஷனை வந்து 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த துறை அமைச்சர் விக்னேஷுக்கு உண்மையிலேயே நம்ம பாராட்டு தெரிவிக்கிறோம். பல விஷயங்களில் வந்து வெளிப்படையாக இயங்குகிறாரு, என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு அமைச்சராக சிறப்பாக செயல்படுகிறார். ஒவ்வொரு விஷயத்துலையுமே தலையிட்டு அதில் அவர் முடிவு எடுக்கிறார். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த 2 மாதம் 25% ஊதிய உயர்வு. எங்கேயாவது கொடுத்து யாராவது கொடுத்து பார்த்துருக்கீங்களா? போராடி வாங்கியிருக்காரு. அவர் பொறுத்த வரைக்கும் 10 ரூபா பாட்டில் வாங்குறதுல 2 சைடு கருத்தையும் கேட்டிருக்காரு. கேட்ட பொழுது அந்த டாஸ்மார்க் ஊழியர்கள், ஏங்க எங்களுக்கு சம்பளமே இவ்வளோ தானா, அப்போ நாங்கள் என்னங்க பண்ணுவோம், வேறு வழியெல்லாம் வாங்கி தானேங்க ஆகணும். அப்போ நீங்கள் அதை சரி பண்ணாமல் நீங்கள் இது கரெக்டாக நடந்துக்கணும், எப்படி நடக்க முடியும்? அப்போ நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் சம்பளம் ஏற்றுறோம். 10,000 ரூபா வாங்கினீங்கன்னா 12,500 ரூட்லேருந்து வராது, ரூட் காஸ்ட்லேருந்து வராது. அப்போ நான் அதை ஒன்று பண்ணித்தரேன், இனிமேல் நீ வாங்கக்கூடாது. நான் நீ கேட்டது நான் பண்ணிட்டேன், அப்போ நீ கேட்டதை நாங்கள் கேட்குறது நீ கரெக்டாக பண்ணி தரணும் அப்படின்னு. இதில் ஒரு அரசு என்ன டக்கர் அடித்தாலும் 5% ஏற்றும், 10% ஏற்றும், கடைசியில் 15% வரைக்கும் தான் பெரிய விஷயன்ற மாதிரி சொல்லியும் இவர் போராடி 25% வரைக்கும் பேசி வாங்கினதா சொல்கிறாங்க. அப்போ 25% டாஸ்மார்க் ப்ளஸ் அவ்வளோ அவங்களுக்கு இஎஸ்ஐ வசதி. இஎஸ்ஐ வசதினா 20,000 சம்பளம் மேலே வாங்கினா தான் இஎஸ்ஐ வசதி கிடைக்கும். ஆனால் 15,000 14,000 உங்களுக்கு இஎஸ்ஐ வசதிலாம் பண்ணித்தரேன்னு, அது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருத்தர் பண்ணுறாரு. அடுத்தடுத்து பார் வந்து அந்த டெண்டர் நடைமுறை புதுசாக விதிகள் வகுக்கிறதுக்கு டைம் ஆகும். அப்போ குடிமகன் பாதிப்பாங்கள்ல, குடிமகனோட அந்த பார் உரிமையாளர்கள் பாதிப்பாங்கள்ல, அவங்களால சம்பாதிக்காமல் இருந்தால் செத்து போடுவாங்கள்ல. அதனால் அவர்கள் கேட்டு சரி அந்த 2 மாதம் அவங்களுக்கு எக்ஸ்டெண்டு, அதுக்கு பிறகு நாங்கள் போடுற அந்த டெண்டர் விதிக்கு உட்பட்டு வரதா இருந்தால் வாங்க அப்படின்னு. எனக்கு காசெல்லாம் கொடுக்க வேணாம், எந்த இதுவும் கொடுக்க வேணாம், பேரை சொல்லி யாராவது வசூல் பண்ணாலும் இது பண்ணாதீங்கன்றாரு. அந்த வகையில் போகிறத நம்ம பாராட்டுறோம். இது ஒன்று. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் ஒரு புகாரை வச்சுருந்தார். அந்த புகாரில் எனக்கு பணம் கொடுத்து வாங்க பார்த்தாங்க அதெல்லாம் சொன்னார். இப்போ நேற்று அவர் மேலே இன்னொரு புகார் இவங்க வைக்கிறாங்க, துட்டு கேட்குறாரு இதுக்கெல்லாம் அப்படின்னு. 1 லட்ச ரூபா அதுன்னு. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கேட்குற ஒருத்தர் பல கோடி கொடுத்தா வாங்கிக்க மாட்டாரா? பணம் தான் குறிக்கோளுங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் போய்கிட்டு இருக்குது. இது ஒரு பார்ட்டு. பல இடங்களில் அத்துமீறல்கள் நடக்குதானா? நடக்குது. ஏன்னா எல்லோரும் இந்த முதலாளித்துவ சமூகத்துலேருந்து வந்தவங்க தான். அரசியல்னால் அவங்க பார்வை அப்படி தான் இருக்கும். அண்ணா கட்சிக்கு நான் தலைவர் சொல்லிட்டா அவர் சேர்த்து வச்சுருக்காரு, 50 படம் நடித்து வச்சுருக்காரு. நமக்கு அரசியல் எத்தனை வந்தோன்னு வசூல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதனால் அவர்கள் போக போக சிக்கிக்குவாங்க. மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு. நேற்று ஒரு அம்மா, ஐயா விஜய் ஐயா காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ பேசுனதை பார்த்தோம். இப்போ அது நடவடிக்கை இது வரைக்கும் வரல. வந்தால் வரலைன்னா சுட்டியும் காட்டுவோம், அது ஒன்றும் விஷயம். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் சிஐடி யூனியன் அவர்கள் எங்களை கேட்காம நீங்கள் வந்து ஊதிய உயர்வு அறிவிச்சிட்டிங்க, நல்ல விஷயம். தொழிற்சங்கம் உங்களுக்கு சில நுணுக்கமான கோரிக்கைகள் இருக்கும்,
ஊதிய உயர்வோட சேர்த்து சில கேட்பீங்க, கரெக்டு தான். போன 5 வருஷத்தில் என்ன கேட்டு வாங்கி கொடுத்தீங்க சொல்லுங்கள். அவர்களுக்கான பிரச்சனையை கூட வெளியே பேசுனீங்களா? திருச்செல்வன் அவருடைய பொதுச் செயலாளர் ஒரு 2 தொலைக்காட்சியில் 2 யூடியூப்பில் பேட்டி கொடுத்தாரு. பிரச்சனை பெருசாக பற்றிக்கிச்சு. பாட்டிலுக்கு 10 ரூபா, கரூர் கேங்கை எதிர்த்து போராட்டம் நடத்தினது சிஐடி சங்கத்தினர் தான். அதற்கு பிறகு அதே சிஐடி சங்கத்துக்கு தலைமை தாங்குகிற கம்யூனிஸ்ட் கட்சியால் அவர் மிரட்டப்பட்டு எங்கேயுமே பேட்டி கொடுக்காம அவர் மௌனியாக்கப்பட்டார், முடக்கப்பட்டார். அப்போ ஒருத்தர் இந்த விஷயத்தையே வெளியில் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு கட்சியே தோழமை கட்சிகளாக இருந்துக்கிட்டு பஜனை பாடிட்டு இருந்தவங்க இந்த கவர்மெண்ட்டை கேட்ட ஊதிய உயர்வை வாங்கி தர முடியும் உங்களால்? அப்போ இது எதுவுமே நடத்தாமல் அமைச்சரே தலையிட்டு இந்த விவகாரத்தை தீர்த்து வைக்கணுன்றதுக்காக அதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து ஒரு 25% ஊதிய உயர்வுனா ஒரு பைசா வாங்கி கொடுக்க முடியாத ஆட்கள் இன்றைக்கி வந்துக்கிட்டு கம்பு சுற்றி இருந்தால் சிரிக்க மாட்டான். சரி, நீங்கள் போன இதில் என்ன பண்ணீங்கன்றது இருக்குல்ல. நீங்கள் கடுமையாக இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா எடுத்து போராடினீங்களா? ஏதாவது பண்ணீங்களா? கொஞ்ச நாள்லேயே உங்களே மௌனமாக்கிட்டாங்க. இதுதான் நிலமை. வயதுமே உயர்த்திருக்காங்க சார். FL2 பார்கள் பப்புக்கு உள்ளே போகிறவங்களோட வயது 21க்கு கீழே குறையாமல் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு அமைச்சர். உங்களுக்கு மதுவே 21 வயசுக்கு மேலே தான் கொடுக்கணுன்றது தான் இது. அதனால் அந்த FL2 போகிறோம் 21 வயசு. FL2 பார்லேயும் அந்த விதிகள் கடுமையாக்கப்படுது. தாவேகா ஆட்சியிலேருந்து FL2 பாருக்கு எதுவும் அனுமதி வழங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் வழங்கலை. வழங்க போகுதுன்னா இனிமேல் இப்படி தான் கொடுப்பாங்க. அதை புதுசாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இருக்கிற FL2 பாரும் நெறிப்படுத்துகிறாங்க. எப்படின்னா இந்த இது வேணும். FL2 பாருடைய அடிப்படையே நான் சொன்னேன்ல ஏற்கனவே, கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் நிம்மதியாக உட்காந்து குடிக்கணும். ஓரளவுக்கு மிடில் கிளாஸு, ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க, அது மாதிரிலாம் மெம்பர் ஆகிட்டு அவங்களுக்கான அந்த இதை அனுபவிக்கிறது தான் அந்த FL2 பாருடைய கான்செப்ட்டு. ஆனால் போன ஆட்சியில் வந்து FL2 பாரும் பார் தான். எனக்கு என்னென்னு எவனோ வருவான், ஏய் மாமா ஏய் தள்ளி வகரியா அப்படின்வான். நான் மெம்பராக இருந்தால் நானும் தான் மெம்பரு. நீ எவ்வளோ அடிப்ப? கோட்டை அடிப்பியா? என் கூட அடிக்கிறியா? ஃபுல்லாக அடிப்பேன் நான். அப்படியே இருப்பேன், பார்க்குறியா அப்படின்னு. என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி. இப்போ அதெல்லாம் கிடையாது. யார் உறுப்பினரோ அவங்க மட்டும் தான். அப்போ மற்றவன் ஏய் நான் போயா வெளியே இது இருக்குதா, மெம்பர்ஷிப் இருக்கா இல்லையா, கிளம்பு. அந்த மாதிரி என்னன்னு கேட்பாங்க. சொல்லியிருக்காங்க. அது எப்படி கடைப்பிடிக்க போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க. அதிகாரிகள் சஸ்பெண்டுமே கிட்டத்தட்ட 30-40 அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிட்டு வர மாதிரி தானே தெரியுது. சார்ட் அவுட் ஆகணும். எச்சரிக்கை, அபராதம், சஸ்பெண்டு, அடுத்து பணி நீக்கம் கூட செய்வோன்ற அளவு சொல்லியிருக்காரு. அதான் சொல்கிறேன், அவர் துறையில் அவர் நல்லா கொண்டு போகிறாரு. அவர் கொண்டு போகும்போது பாராட்டணும். ஆவின் அது தொடாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி ஆவினில் ஒரு பிரச்சனை வந்திருக்குது. நம்மளுடைய ஆவின் இந்த பருவமழை பொய்த்ததுனால ஆந்திரா உட்பட பல மாவட்டங்களில் பருவமழை பொய்ப்பு இந்த மாதிரி விஷயனால பால் உற்பத்தி கடுமையாக பாதிச்சிருக்கு. பால் உற்பத்தி கடுமையாக பாதிச்சா என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு இங்கே ஆவின் வந்து கொள்முதல் ஒரு ரேட்டு கொடுத்து வாங்கிட்டுருக்குறோம். விவசாயி அந்த இவங்க பால் மாடு வச்சுருக்கவங்க ஆவின் கொள்முதல் பண்ணுறது விற்கிறாங்க. பால் உற்பத்தி ஆந்திராவில் மற்ற இடங்களில் குறைஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த திருமலா, ஹெரிட்டேஜி, இன்னும் ஆரோக்கியா இவங்கெல்லாம் அவங்களுக்கும் பால் பிரச்சனை வரும்ல. ஆமாம். அவங்க வந்து தனியார் முதலாளிகள், சப்ளை அவங்களை பாதிக்கக்கூடாது. இப்போ அவங்க 50 லட்சம் லிட்ரு, இப்போ 2 கோடி லிட்ரு இங்கே உற்பத்தி ஆகுதுன்னா 37 லட்சம் லிட்ரு ஆவின், மீதி அவர்கள் தான் கொள்முதல் பண்ணுறாங்க. இப்போ பால் உற்பத்தி பாதிக்குது, அது 1.5 கோடியாக குறையுதுன்னா ஆவினுக்கு 37 லட்சம் ஊற்றுறவங்கள அங்கே தானே இவங்க கை வைப்பாங்க. ஆமாம். அப்போ அவன் ஆவின் ஊற்றிட்டு இருக்கானா, அதோட நான் அவனுக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், லிட்டருக்கு 2 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன் கொடு. அந்த மாதிரி கொள்முதல் விலையை ஏற்றி பாலை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆவின் இன்னும் குறைஞ்சிட்டே போகுது. 25 லட்சம் லிட்டராக போச்சுங்க, சுத்தமாக குறைஞ்சி போய் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, அதை என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். இந்தியா முழுவதும் தொடரும் வரலாறு காணாத பால் உற்பத்தி பாதிப்பு. தமிழ்நாட்டில் கடுமையான பால் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். நடப்பாண்டில் 2வது முறையாக தனியார் நிறுவனம் பால், தயிர் விலை லிட்டருக்கு 4 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்க. அங்கே கொடுக்குறான்ல, அதை நம்ம தலையில் வச்சுருவோம். ஆமாம். நம்மளும் என்ன வாங்குவோம், ஒரு அட்சன் கொடுங்க. நம்ம 2 ரூபா யாருன்னா பார்க்கவே மாட்டோம். அப்படியே இது பண்ணும்போது பழகிருப்போம். அதில் ஒரு இது அவன் பில்லு போடும்போது கிளிக் கிளிக் கிளிக், சார் இவ்வளோ கொடுங்க, எவ்வளோ ஆச்சு, அதானே பார்ப்போம்.
ரூபா ஏற்றுன பார்ப்போமா? பெரும்பாலும் பார்க்கறதில்ல. என்னைக்கு இந்த இந்த முறை வந்ததோ அன்னையிலேருந்து எண்ணி கொடுக்குற முறை போனோன்னே நமக்கும் அதை பற்றி கவலை இல்லை. போன தடவை 4800 வந்தது, இந்த தடவை 6000 வந்துக்குது, அவ்வளோதான். அதை தாண்டி யோசிக்க மாட்டோம். அப்போ இந்த மாதிரி தான் அவங்க ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி, விலைவாசியாக இருக்கும். பால் உற்பத்தி அதிகரிக்க விவசாய பெருமக்களுக்கு விலையில்லா கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு பால் முகவர் சங்கம் கோரிக்கை வச்சிருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல, பால் உற்பத்தி அதிகரிக்கணும்னா இதுதான் வேணும். நடப்பாண்டு தமிழ்நாட்டில் பெய்ய வேண்டிய கோடைக்கால பருவமழை பொய்த்து போனதாலும் கடந்த 2025ஆம் ஆண்டு இறுதியில் தமிழ்நாடு முழுவதும் பால் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாலும் முன்னணி மற்றும் சிறு குறு நடுத்தர தனியார் பால் நிறுவனங்களுடையான பால் கொள்முதல் செய்வதில் கடும் போட்டி. தனியார் பால் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்களும் கடந்த ஓராண்டுக்கு மேலாக பால் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது காரணமாக தங்களின் பால் வணிகத்தை தக்க வைத்து கொள்ள ஒவ்வொரு தனியார் பால் நிறுவனம் போட்டி போட்டுக்கொண்டு பால் கொள்முதல் விலையை பால் உற்பத்தியாளர்களுக்கு உயர்த்தி வழங்கி, அவனுக்கு எவ்வளோப்பா கொடுத்தா? 50 லிட்டர் எவ்வளோ கொடுத்தா? சார் 50 லிட்டர் வந்து நான் இவ்வளோ ரூபா கொடுத்தேன், அதை விட உனக்கு 1 லிட்டருக்கு இவ்வளோ கூட கொடுக்குறேன், எனக்கு நாலுலேருந்து எனக்கு ஊற்று. இந்த மாதிரி போட்டி அவங்களுக்குள்ளேயே. அப்போ நான் ஆவின்னா போயாகம்னுருவாங்க. பால் கொள்முதலுக்கு ஏற்ப விவசாய பெருமக்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வேறு கொடுக்குறாங்க. 50 லிட்டரு எங்களுக்கே ஊற்றுனீங்கன்னா லிட்டருக்கு இது ஊக்கத்தொகை வேறு இன்சென்டிவ் மாதிரி வழங்கி வருவதா தமிழ்நாடு அரசின் ஆவினுக்கு பால் வழங்கும் பால் உற்பத்தியாளர்கள் கூட ஆவினுக்கு வழங்குவதை குறைத்து கொண்டு தனியாருக்கு பால் வழங்க தொடங்கியுள்ளதால் கடந்த ஆண்டு திமுக ஆட்சியில் இருந்தே ஆவினுக்கான தினசரி பால் கொள்முதல் சுமார் 25 லட்சம் லிட்டராக சரிந்து விட்டது. கடந்த ஆட்சியிலேருந்தே. அப்புறம் அது உயரவே இல்லை. மேடம் வந்து எங்கே உயர்த்துறது? நேற்று தான் ஏதோ ஆவினில் போய் பார்த்தாங்கன்னு ஒரு இது பார்த்தேன். அப்படி பார்க்குறாங்க, அவன்தான் பார்வையிட்டார். அப்போது 42 லட்சம் லிட்டர் ஜெயலலிதா கவர்மெண்ட்டில். ஏடிஎம்கே ஜெயலலிதாவுக்கு பிறகு 2021 பீரியடில் 37 லட்சம் லிட்டரு இப்படி வருது. இப்போ 25 லிட்டரு கொடுத்துட்டு போய்கிறாங்க டிஎம்கே கவர்மெண்ட்டில். எப்போ இப்படி ஏறும்? இனிமேல் ஏற்றணும். எங்கே ஏற்றுறது? கடந்த ஆண்டு இறுதி முதல் தமிழ்நாடு முழுவதுமான பாலுக்கான கொள்முதலில் ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களும் விவசாய பெருமக்களான பால் உற்பத்தியாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு உயர்த்தி வழங்கி வருவதால் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய கடந்த பிப்ரவரி மாதம் இறுதி வாரத்தில் அனைத்து தனியார் பால் நிறுவனங்களும் பால் மற்றும் தயிர் விற்பனை விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்திவிட்டன. இந்த நிலையில் ஏற்கனவே மேற்காசியாவில் நிலவிய போரினால் அதுவும் பெட்ரோல் விலை இதெல்லாம் ஏறினால அது விலையும் சேர்த்து நம்ம தலையில் கட்டுறாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் முன்னணி தனியார் பால் நிறுவனம் ஒன்றான ஆரோக்கியா பால் நிறுவனம் நாளை முதல் பால் மற்றும் தயிர் விற்பனை 4 ரூபாய் ஏற்றுறாங்க. 9ஆம் தேதியிலேருந்து இந்த சில்லறை வணிகர்களுக்கான கமிஷன் தொகையை ஏற்றி கொடுக்குறாங்க. அப்போது இந்த மாதிரிலாம் ஏற்றுற நிலைமையில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதுல போர்க்கால நடவடிக்கையில் பால் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கணும். கடந்த 2011-16ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட விலையில்லா கறவை மாடுகள் திட்டம் தமிழ்நாட்டில் பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்ததோடு 2020-21ஆம் நிதியாண்டில் ஆவினுக்கான தினசரி பால் கொள்முதல் சுமார் 43 லட்சம் லிட்டர் வரை உயர காரணமாக இருந்தது. நான் சொன்னல. ஆனால் 2021இல் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு அந்த திட்டத்தை கைவிட்ட காரணத்தால், எந்த திட்டத்தை? கறவை மாடுகள் வழங்குகிற திட்டத்தை கைவிட்ட. ஆவினுக்கான பால் கொள்முதல் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக பால் உற்பத்தி பாதிக்கப்பட இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சதுனா நாம் சொல்லி கொடுத்தா எழுதுறாங்க. அவங்களோட நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். எனவே தமிழ்நாட்டில் வரும் மாதங்களில் பால் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்கவும் பால் உற்பத்தி அதிகரிக்கும் உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு விலையில்லா கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி கால்நடைகளுக்கான தீவனம், மருத்துவ பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்கள் கவனத்தில் கொண்டு பால் உற்பத்தியாளர் பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி அதற்கேற்ற வகையில் ஆவின் பால் விற்பனை விலை, விற்பனைக்கான கமிஷன் தொகையை உயர்த்தி வழங்கிறவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறும் மாண்புமிகு தமிழ்நாடு மூலம் சொல்லை கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு நம்ம இதை பார்க்குற ஒரு நண்பர் போட்டிருந்தார். பால் உற்பத்தின்றது பெரிய அளவில் நமக்கு மேய்ச்சல் நிலங்களும் மற்ற பல விஷயங்கள் பாதிப்பு இருக்குது, அதனால் எல்லா இடங்களும் இது சாத்தியம்ன்றது கிடையாது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் இலவச கறவை மாடுகள் திட்டம் நீங்கள் கொடுக்கறதோடு இல்லாமல் தீவனங்கள் கொடுக்கறதுக்கான வழி ஏற்படுத்தி கொடுக்கணும். ப்ளஸ் அதற்கான அந்த கால்நடை மருத்துவங்கள் இது பண்ணுறது, மற்ற விஷயங்கள். இது இல்லாமல் கிராமத்தில் இளைஞர்கள் இருக்கிறாங்க, 10 இளைஞர்கள் சேருங்க, வாங்க, உங்களுக்கு ஒரு பெருந்தொகை, நீங்கள் வந்து ஒரு கூட்டுறவு சங்கம் ஆரம்பிங்க, இந்த ஒரு
வி சேகர் படத்தில் கூட வரும். ஆமாம். அந்த மாதிரி உங்களுக்கான அந்த தீவனம் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணித்தரோம் அப்படின்னு ஊருக்கு இவ்வளோன்னு அந்த இது மாடுகள்லாம் கொடுத்து அவங்களுக்கே மானியத்தோட மாடுகள் வழங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணி கொண்டு வந்தால் பால் உற்பத்தியை கொஞ்சம் தூக்க முடியும். ஆனால் எங்களுக்கு ஊற்றணும், ஆவினுக்கு தான் கொடுக்கணும் பெரும்பாலும் அப்படின்ற மாதிரியும் கொண்டு வரணும். 30% வெளியில் கொடுத்துங்க, 70% நீங்கள் ஆவினு தான் கொடுக்கணும். இல்லாட்டி எங்களுக்கான இது தானே எங்களுக்கே கொடுக்கணுன்ற மாதிரிலாம் கொண்டு வந்து ஆவின் ப்ராடக்ட் இதை உயர்த்தணும். அட்லீஸ்ட் 43 லட்சம் லிட்டராக கொண்டு வாங்களேன். பாதி குறைஞ்சி போச்சுங்க இவங்க ஆட்சி லட்சணம். 5 வருஷத்தில் திராவிட மாடலில் ஆவின் எந்த லட்சணம் பாருங்கள். அவர் ஆவினை விட்டுட்டு சாமிங்க கிட்டலாம் போயிருந்தார். இந்துத்துவாவை எதிர்ப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், கடவுள் இல்லை, ஆனால் சர்ச்சில் போய் நாங்கள் இப்படி நிற்போம். அங்கே ஏசு இருக்கார், கடவுள் தான் இல்லை. இப்படி தானே போச்சு. ஆவினை வளர்றான்னா இவருடைய நாத்திக கருத்துக்களை வளர்த்துருந்தாங்க. கடைசியில் விளங்காமல் போய் இன்றைக்கி இப்படி இருக்குது இந்த கவர்மெண்ட்டுக்கு. இது அதனால் ஒவ்வொரு விஷயங்களையும் அமைச்சர்கள் அவர்களுடைய பார்த்து பண்ணணும் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி சார், இந்த பள்ளியில் வந்து ஆய்வு பண்ண விஷயத்தில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஆய்வு பண்ண விஷயத்தில் வந்து அது வந்து ரொம்ப பேசுபொருள் ஆகிட்டு இருந்தது. குழந்தைகள் ஆணைய அந்த அந்த இதுலேருந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு. அதில் சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் கண்காணிப்பகம் TNCRW அப்படின்ற அமைப்பு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு பகிரங்க கடிதத்தை எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்க, அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கல்வி நிறுவனங்கள் செல்லும் அதிகாரப்பூர்வ ஆய்வுகளை முறைப்படுத்தணும். பள்ளி வளாகங்களை விளம்பரத்திற்காக பயன்படுத்துவதை தடுக்கணும். மாணவர் மற்றும் ஆசிரியர்களை பொதுவெளியில் அவமதிப்பதை கைவிடவும் அவசர வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க கோரி தான் இந்த கடிதம். இந்த கடிதத்துடைய பின்னணி என்ன, ஏன் உடனடி காரணம்? சிவகாசியில் உள்ள அரசு பள்ளிக்கு தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு செல்வி எஸ் கீர்த்தனா அவர்கள் சமீபத்தில் ஆய்வு செய்தார். அப்போது கேமராக்கள் முன்னால் மாணவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு குழந்தைகள் பதில்களை கொண்டு மாணவர்களும் ஆசிரியர்களும் பொதுவெளியில் விமர்சிக்கப்பட்ட வீடியோ சமூக ஊடகங்களில் பரவியது. இது குறித்து இந்த அமைப்பு தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துக் கொள்கிறது. முன்வைக்கப்படும் முக்கியமான கருத்துக்கள் என்னென்னா, பாதுகாப்பான சூழல். பள்ளிகள் என்பவை குழந்தைகள் கற்கும் பாதுகாப்பான இடங்கள். அவை பொதுவெளியில் திறமையை நிரூபிக்கும் தளங்களோ அல்லது சமூக ஊடக காட்சிகளோ சோஷியல் மீடியா அந்த ஸ்பெக்டாக்கிள் அல்ல அப்படின்றாங்க. மனநல பாதிப்பு. கேமராக்கள் மற்றும் பெரிய கூட்டத்திற்கு மத்தியில் புதிய நபர்கள் திடீரென கேள்வி கேட்கும்போது குழந்தைகளால் நம்பிக்கையுடன் பதிலளிக்க முடியாது. அவர்களின் தயக்கத்தை கற்றல் குறைபாடாக கருதக்கூடாது. இத்தகைய பொது விசாரணை குழந்தைகளின் சுயமரியாதையையும் மனநலனையும் பாதிக்கும். ஆசிரியர்களுக்கான மரியாதை. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் முன்னிலையில் ஆசிரியர்களை பகிரங்கமாக விமர்சிப்பது அவர்களின் பணி ஊக்கத்தை குறைப்பதுடன் அரசு பள்ளிகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையும் சீர்குலைக்கும். அரசியல் மற்றும் ரீல்ஸ் கலாச்சாரம். பள்ளி ஆய்வுகளை பயன்படுத்தி ரீல்ஸ் மற்றும் சமூக ஊடக பதிவுகள் மூலம் தனிநபர்கள் விளம்பரம் தேடுவதும் அரசியல் பரப்புரை செய்வதும் முற்றிலும் தவிர்க்கப்படணும். இது மட்டும் இல்லை, அந்த ஃபோட்டோ கொண்டு போய் மாட்டுறது, ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு கோஷம் போட சொல்கிறது, இந்த மாதிரி விஷயம். அரசிடம் வைக்கப்படும் 8 முக்கிய கோரிக்கைகள். அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பள்ளி வருகையை முறைப்படுத்த தெளிவான கல்வி நோக்கங்களுடன் கூடிய விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இல்லாட்டி லோக்கலில் இருக்கிற அந்த ஊராட்சி தலைவர் அந்த ஒரு பள்ளிக்கு போகிறீங்கன்னா என்ன பண்ணணுன்றது சம்மந்தமாக ஒரு வழிகாட்டு நெறிமுறையை பள்ளி கல்வித்துறை வெளியிடணும். போகவே கூடாது, போனால் இங்கே தான் இது பண்ணணும், அங்கே போய் அது பண்ணக்கூடாது, எதை ஆய்வு பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, டு நாட் தான். அப்போ ஆய்வுகளின் போது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பொதுவெளியில் கேள்வி கேட்பது, ஒப்பிடுவது அல்லது அவமதிப்பதை தடை செய்ய வேண்டும். பள்ளி ஆய்வுகள் குறைகளை கண்டுபிடிப்பதற்காக அல்லாமல் கற்றலை ஊக்குவிக்கும் மற்றும் பள்ளியை மேம்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும். அது ஜெயக்குமார் ஒரு இதில் போன காணொலி ஒன்று பார்த்தேன், ட்ரெயினில் போனது இல்லை ஸ்கூலில் கிளாஸில் அவர் அந்த பையனை கூப்பிட்டு கேட்பார், அவன் ஜாலியாக திருக்குறள் கேட்பார், சொல்லுவான், கட்டி பிடிச்சிக்குவார், செம்மையாக பண்ணுறாடா. அப்புறம் வேறு யாராக இருக்கீங்கன்னா ஒருத்தன் டக்குன்னு வருவான். அப்போ நான் பசங்களுக்கு என்னை கேட்டார் தெரியுமா, நான் சொன்னேன் தெரியுமா, நான் அவனுக்கு ஒரு தைரியம் வரும், நான் தன்னம்பிக்கை வரும். சின்ன விஷயம் கூட அப்படியே முடக்கி போட்டுருங்க. 6 மாதத்துக்கு யோசிக்க மாட்டான், நம்ம எதுக்குமே லாய்க்கில்லைன்னு பின்னாடி போயிடுவோம். சின்ன ஒரு உற்சாகம் கூட அவனை 1 வருஷத்துக்கு பேட்டரி சார்ஜ் ஏற்றுற மாதிரி செயல்பட வைக்கும். அமைச்சரே நான் பாராட்டினாரு. அந்த ஒரு என் வாழ்க்கையை வச்சு நான் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயமும் ஊக்கம் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். அவமானங்கள்
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளை அப்படியே மட்டுப்படுத்தும். நம்ம அதுக்கு லாய்க்கு இல்லையோ, நம்ம இது தகுதி இல்லையோ, நம்ம ஏன் போட்டி போடணும், எல்லாம் தப்பாக பேசுவாங்களோ. எல்லாருக்கும் எங்கே பிரச்சனை வரும் தெரியுமா? ஒரு இந்த இது தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க அப்படின்னா, தெரியுதோ தெரியலையோ கை தூக்கி தப்பாக இருந்தாலும் நம்ம சொல்லணும், நம்ம அதில் பங்கேற்கணுன்ற இது இல்லாமல், நீங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கு 2 பேர் தவிர ஒரு 98 பேர் வரவே மாட்டான். ஏன்? எந்த விஷயத்துலையும் கலந்துக்க மாட்டான். ஏன்? அவனுக்கு திறமை இருக்கும், எல்லாம் இருக்கும். தப்பாகிடுச்சுன்னா அசிங்கமாகிடுமோ, நம்ம இமேஜ் போயிடுமோ, அந்த பயம் இருக்கும். இது தவறான ஒரு விஷயம். எல்லா இடத்துலையும் போட்டி போடுற மனநிலை இருக்கணும். அதான் குழந்தை உரிமைகள் நிபுணர்கள், கல்வியாளர்கள் மற்றும் உளவியலாளர்களுடன் இணைந்து குழந்தை நேய ஆய்வு நெறிமுறைகள் சைல்டு ஃப்ரெண்ட்லி புரோட்டோகால் உருவாக்க வேண்டும். மக்கள் பிரதிநிதிகளுக்கான நடத்தை விதிகளை கோட் ஆஃப் கான்டக்ட் கொண்டு வர வேண்டும். சமூக ஊடக ரீல்ஸ், விளம்பர வீடியோக்கள் மற்றும் அரசியல் விளம்பரங்களுக்கு பள்ளி வளாகத்தையோ மாணவர்களையோ அல்லது ஆசிரியர்களையோ பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும். குழந்தைகளை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பார்வைகளை பெறவோ டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட்டு அல்லது அரசியல் ஆதாயம் தேடவோ கூடாது என அறிவுறுத்த வேண்டும். கல்வி மேற்பார்வை மற்றும் ஆசிரியர்களின் செயல்பாடுகளை மதிப்பிடும் பணி அதற்கென இருக்கும் தகுதியான கல்வித்துறை அதிகாரிகள் மூலமாக மட்டுமே முறையாக நடக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு இது கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கோரிக்கைகள்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. அமைச்சருக்கும் இது கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அமைச்சர் இதை கணக்கில் எடுத்துக்கொள்வார். இந்த அமைப்பையும் எல்லோர்களையும் கூப்பிட்டு பேசினா கூட அவர்கள் பல ஆலோசனைகள் சொல்லுவார்கள். குழந்தைகளை காப்பது, குழந்தைகளை நல்ல மனநிலையுடன், கல்வி கற்கும் மனநிலையுடன் அவர்களை கொண்டு போய் அவர்களை வளர்த்தெடுப்பதுன்றது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இது. ஒவ்வொரு அரசும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதற்கு பின்னாடி பெரிய ஒரு உளவியலே இருக்குது. அதெல்லாம் ஒரு நாள் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பேசக்கூடிய விஷயம் இல்லை. இதில் இன்றைக்கி அமைச்சர் அமெரிக்காவிலேருந்து வந்தோன்னா பேட்டி, அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஆளுங்க இருக்கிற பிரச்சனை, அமெரிக்காவுக்கு எதுக்கு போனீங்க, உலகத்தமிழ் மாநாடு நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு இருக்குது, எல்லாம் கேட்கல. அவங்க கேட்டது விவகாரத்தில் கீர்த்தனா இது பண்ணாங்களே என்னன்னு கேட்குறாங்க. அவரும் சரி இதை சமாளிச்சிட்டாரு. ஒரு கேட்குறது தப்பு. பள்ளி மாணவர்களிடம் அவருடைய தனிப்பட்ட விவரங்களை பொதுவெளியில் கேட்பது தவறு. கேமரா அவங்க எடுக்கலை, தொலைக்காட்சியில் எடுத்த கேமரா ஊடகங்கள் எடுத்தாங்க. சரி, தொலைக்காட்சிகள் முன்னாடி நீ கேட்டனாலும் அதுவும் கேமரா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் கேட்குறீங்க. அந்த இடத்துல டிவியில் எடுத்து போட்டால் அப்படி தானே ஒரு இதுதானே. அப்போது அவங்க பண்ணல, அது தொலைக்காட்சியில் வந்து விமர்சிக்கப்படுது. அக்கா ஸ்தானத்தில் இருந்தாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி கேட்குறது தப்பு, ஆனாலும் ஒரு அக்கா ஸ்தானத்தில் அவங்க அந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னு அதை முடிச்சு வைக்க பார்க்குறாரு. நான் கல்வி அமைச்சர் கேட்குறது நீங்கள் தானே சொல்கிறீங்க அக்கா ஸ்தானத்தில் கேட்டுன்னு, அவங்க சொல்லியே. நானும் கேட்க வந்தேன், பதில் ஏற்புடையதாக இருக்கா அப்படின்ட்டு. அவங்க சொல்லியே, அவங்க சொன்னது அது இல்லையா. நான் வந்து தமிழ் வழி கல்வி படித்தேன், அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னா அதுக்காக அதுக்கும் நீங்கள் அந்த மாணவிகிட்ட போய் உங்கள் அப்பா என்ன செய்கிறான்னு கேட்குறதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் தமிழ் வழி பள்ளியில் கடிச்சு கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த கல்வி அமைச்சர் தான் நீங்கள் போய் உட்காரணும். கல்வித்துறை அதிகாரிகள்கிட்ட, சார் ஒரு கோரிக்கை இருக்குது, நம்ம அந்த துறை இல்லை, ஆனால் என்னுடைய கோரிக்கை ஏதாவது நிறைவேற்ற சாத்தியக்கூறு இருக்குதா பாருங்கள். இந்த மாதிரி விஷயம் சார், நம்ம பள்ளிகளை மேலும் நம்ம ஆட்சியில் தரம் உயர்த்துறதா பண்ண முடியுமா பாருங்கள். கற்றலில் இந்த சில விஷயங்கள் ப்ளஸ்ஸு ஸ்போக்கன் இங்கிலீஷை ஒரு முக்கியமான ஒரு இதுவாக டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் எல்லா பள்ளியும் ஒரு 3ஆம் கிளாஸ்லேருந்து இல்லை 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ்லேருந்து கொண்டு வர மாதிரி பாருங்கள். பிடி பீரியட் மாதிரி அதுக்குன்னு ஒரு பீரியட் கொண்டு வாங்க அப்படின்னு எதாவது சொன்னீங்கன்னா வரவேற்கலாம். நீங்கள் அங்கே போய் பண்ணதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதான் சரி, அமைச்சர் சமாளிச்சிட்டாரு, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ உலகத்தமிழர் செம்மொழி மாநாடு பற்றியும் சொல்லியிருந்தார். அது சம்மந்தமாக பேசினேன் அப்படின்ட்டு. உலகத்தமிழர் மாநாடா உலகத்தமிழர் செம்மொழி மாநாடு? கரெக்டாக சொல்லுங்கள். உலகத்தமிழர் செம்மொழி மாநாடு அப்படியா சொன்னார்? உலகத்தமிழர் மாநாடு, உலகத்தமிழ் மாநாடுன்னு சொன்னாரா, உலகத்தமிழ் செம்மொழி மாநாடுன்னு? உலகத்தமிழ் மாநாடு தான் சொன்னார். அப்புறம் ஏன் நீங்கள் குழப்பிக்கிறீங்க? இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். செம்மொழி மாநாடு என்பது வேறு. உலகத்தமிழ் மாநாடு முதலாக தமிழ்நாட்டில் 2வது உலகத்தமிழ் மாநாடு அண்ணாவால் 1968 திமுக ஆட்சி வந்த பிறகு நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு தமிழ் எங்கள் உயிர், வீழ்வது தமிழாக வீழ்வது நாமாக இருந்தாலும், அவங்க பாணியில் சொல்கிறேன் நான், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை கூட தொடங்கினதில்லை. உலகத்தமிழ் மாநாடும் நடத்தலை. அவர்கள் உள்ளூர் மாநாடுகளை நடத்தி கொண்டார்கள். உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தினாங்க. இருங்க வர்றாங்க, ஏன் அவசரப்படுறேன். சரி. அடுத்து
எம்ஜிஆர் இவர்களால் மலையாளி என்று விமர்சிக்கப்பட்ட எம்ஜிஆர் 1981 உலகத்தமிழ் மாநாடை நடத்தினார். இவர்களால் மலையாளி என்று சொல்லப்பட்ட எம்ஜிஆர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். அதற்கு பிறகு முதல்வர் ஜெயலலிதா 1995 தஞ்சையில் உலகத்தமிழ் மாநாடு, எம்ஜிஆர் நடத்தினது மதுரை, இவங்க தஞ்சையில் உலகத்தமிழ் மாநாடு நடத்துனாங்க. அதற்கு பிறகு உலகத்தமிழ் மாநாடு இங்கே நடக்கவே இல்லை. இவர்கள் உலகத்தமிழ் மாநாடு நடத்துவதற்கான எந்தவித அறிகுறியும் இல்லைன்றதுனால இவர்கள் நடத்துவதற்கு பர்மிஷனும் கொடுக்கல. அந்த உலகத்தமிழ் மாநாடு நடத்துகிற அந்த அமைப்பு, அதுக்கு பதிலாக கலைஞர் செம்மொழி மாநாடுலாம் நடத்தினார். அது அவர் ஆட்சி போகிற கண்டிஷன் நெருக்கத்தில் நடத்தியிருந்தார். செம்மொழி மாநாடுக்கும் உலகத்தமிழ் மாநாடுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம 3 தடவை தான் நடத்தியிருக்கோம். 68, 81, 95 இதுதான். மற்ற நாடுகள் நடக்குது. இப்போ 2019 சிகாகோவில், அப்புறம் மலேசியாவில் நடந்திருக்குது, அதெல்லாம் நடக்குது. இப்போது 4வது முறையாக உலகத்தமிழ் மாநாட்டை தமிழகத்தில் நடத்துறதுக்கு போயிருக்காங்க. நல்லா பாருங்களேன், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய் எப்படி வருது பாருங்கள். இவங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அதிமுக நடத்திடுச்சு, திமுக அண்ணா தான் நடத்திருக்காரு, இன்றைக்கி தாவேக நடத்துது. ஆனால் இவங்க ஒரிஜினல் திமுக, அதாவது கலைஞர் வந்த பிறகு தமிழ் 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 நடத்தவே இல்லை. கலைஞரும் முன்னெடுத்திருப்பாங்க. அந்த போட்டி, இந்த பிரச்சனை, அது இதுன்னு போய் லாஸ்ட்டில் அவர்கள் நடத்தலை. அதனால தான் செம்மொழி மாநாடு நடத்துனது. அதனால் இதுதான் நான் அதில் உலகத்தமிழ் மாநாடு விவகாரத்தில் என்ன சொன்னார் அதில் அமைச்சர். அதுதான் போய் பேசிட்டு வந்திருக்கோம். ஃபிட்டாக அந்த அமைப்பில் அவங்க சார்ந்து பேசிட்டு வந்திருக்கோம். அந்த தமிழ் மாநாடு நடத்துறதுக்கான உலக தமிழர்களை இணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருந்தார். நடத்துனாங்கன்னா நல்ல விஷயம். ஏன்னா ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடக்கும் பொழுது அது சார்ந்த இளம் தலைமுறையிடம் இந்த விஷயங்கள்லாம் பயனடைவாங்க, கொண்டு போய் சேர்ப்பாங்க. தமிழுக்கான அந்த ஒரு தேவை, அந்தஸ்து இன்னும் கொஞ்சம் உயரும். மக்கள்கிட்ட அந்த இளம் தலைமுறையினர் நோக்கி ஈர்க்கப்படுவார்கள். தமிழ் அந்த நாற்காலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதெல்லாம் அமைக்கப்படும் பொழுது பல்வேறு ஆராய்ச்சிகள், பல்வேறு விஷயங்கள் அந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும். பல விஷயங்கள், நிதி ஒதுக்கீடுன்னு பல இது நடக்கும். அதனால் இது ரொம்ப அவசியம் அப்படின்றது தான். இந்த அரசு அது பண்ணிச்சுன்னா உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. சார், எம்எல்ஏ பேரம் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான விசாரணையில் அவர் ஒரு முன்ஜாமீன் கேட்டு மனு அப்ளை பண்ணியிருக்காரு. அது விசாரணை இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வழக்கில் எப்படி அவங்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்காத நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இருந்தாலும் ஏன் அப்ளை பண்ணுறாங்க? இந்த வழக்கு 2 விதமாக பார்க்கணும். எஃப்ஐஆரில் இருக்கிற அசோக்குமார் தலைமறைவு, அவர் முன்ஜாமீன் கேட்டால் அவர் கிடைக்காது. ஏன்னா எஃப்ஐஆரில் ஒரு பேர் இருக்குது, நேரடியாக சொல்லி போட்டிருக்காங்க. அவர் ஏற்கனவே அவர் பல விஷயங்களில் தலைமறைவானவர், அதனால் அவரை முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. செந்தில் பாலாஜி ஒரு எம்எல்ஏவாக இருக்கவர். அவர் இந்த எஃப்ஐஆரில் அவர் பேர் இல்லாதனால சம்மனுக்கு ஆஜரானால் ஒருவேளை தான் கைது செய்யப்படுவோமோ என்கிற அச்சத்தினால் முன்ஜாமீன் கேட்கிறார் அப்படின்னு தான் கொண்டு வருவாங்க. அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார், முன்ஜாமீன் கொடுக்கவும் கேட்டோம்னா அப்போ ஒரு கண்டிஷனில் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாரணைக்கு ஆஜராகணும், கூப்பிட்ற நேரம் போய் அட்டன் பண்ணணும், அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார், ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றக்கூடாது அப்படின்ட்டு முன்னாள் எம்எல்ஏ கருணாஸ் அவர்கள் மனு கொடுத்துருக்காங்க. பெரிய சமூக நீதி தியாகி இவர். இயற்றணும்னு சொல்லி 4 படம் நடிச்சுட்டா இவங்களாம் எஸ்எஃப்ஐ வச்சுட்டு வந்த ஆட்கள். இடதுசாரி இயக்கம் மூலியமாக பிரசிடென்சி காலேஜில் படிக்கும்போது மேடைகளில் பாடிக்கிடின்னு வந்தால் அப்புறம் சினிமா சான்ஸாலாம் வந்தது. ஆனால் இவருடைய முடிவு எங்கே போய், அரசியல் முடிவு எங்கே இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இவர்கள் இந்த ஆணவ படுகொலை அப்படின்றது குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டம். அதாவது சாதியை காதல் திருமணம் செய்கிறவங்க வேறு சமூகமாக இருந்தால் ஏதோ ஒரு சைடு ஏற்காதவர்கள் மொத்தமாக 2 பேரையுமே முடிச்சு விட்ருவாங்க, 2 பேரையுமே கொலை செய்வார்கள். அல்லது காதலனையோ இல்லை காதலியோ, அதாவது கணவன் மனைவி திருமணமான 2 ஆணையோ பெண்ணையோ கொலை செய்கிறத பார்த்துருக்கோம். கூலிப்படையை வச்சு தான் பெரும்பாலும். உடுமலை சங்கர்லாம் பார்த்திங்கன்னா கொடூரமான கொலை, அந்த பொண்ணுக்கும் வெட்டு விழும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஆணவ கொலைன்றது ரொம்ப சாதாரணமாக ஒரு கூலிப்படை கும்பல் லாஸ்ட்டில் அது அப்படி இப்படி போய்
பெற்றோர் சம்மந்தம் இல்லை, இவனுக்கு பிடிக்காதனால அவனுக்கு பிடிக்காதனால கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி பெரும்பாலும் கூலிப்படை வச்சு தான் பண்ணியிருப்பான். இந்த ஆணவ படுகொலை எவ்வளோ கொடூரமானது அப்படின்றது இந்த கண்ணகி முருகேசன் ஆணவ கொலை நமக்கு வந்து உணர்த்தும். அந்த அந்த வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் கிட்டத்தட்ட 2003 22 வருஷம் பொறுத்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போராடி தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. ஆயுள் தண்டனை அந்த இவள் கிடச்சிது. அந்த கண்ணகின்ற பெண்ணுடைய உறவினர்கள் 2 பேரையுமே கொல்லுவாங்க. அந்த கொலை வந்து பார்க்குறதுக்கு விஷம் ஊற்றி எரிச்சிட்டாங்கன்ற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணுடைய அந்த பையனுடைய சித்தப்பா அவர் தான் கடைசி வரைக்கும் நின்று போராடி அவ்வளோ மிரட்டல் அவ்வளோ இது போராடி அந்த இதை நிரூபிச்சிருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே பார்க்குறதுக்கு விஷம் கொடுத்து அப்புறம் எரிச்சிட்டாங்கன்ற மாதிரி. அந்த விஷம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் அந்த வழக்கறிஞர் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது தெலுங்கு படத்தில் வர்ற அந்த இதை விட ரொம்ப கொடூரமாக அதான் பீகாரில் இங்கெல்லாம் நடத்துவாங்க. அவ்வளோ கொடூரம் நடந்திருக்குதுன்னாங்க. அப்போ இன்றைக்கி அந்த கொலை செய்யப்பட்ட நாள் 2003 ஜூலை 8. அந்த நாளில் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் இயற்றக்கூடாதுன்னு ஒருத்தர் போய் தமிழ்நாடு போன்ற சமூக நீதியை பேசும் மாநிலத்தில் மனு கொடுக்குற அளவுக்கு நம்ம எவ்வளோ இறங்கியிருக்கோம் பாருங்கள். இவருக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்தது திமுக. இவரை தூக்கி நிறுத்தினது இந்த திராவிட கட்சிகள். இவருடைய அடையாளம் இப்போ வெளிப்படுது. இவர்கள் எல்லோரும் எப்படி கொண்டு வருவாங்கன்னா, அப்போ என்ன இது நியாயன்றீங்களா, அது தப்புன்றீங்களா? நியாயம் தப்புன்றது அப்போ நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறியவர்களா? நியாயம் தர்மம் பேசுகிற கருணாஸ் தைரியம் இருந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அடிப்படை உரிமையை மீறி போய் வழக்கு போடுங்க, சட்டமன்றத்தில் பேசுங்க. யாரும் யாரையும் திருமணம் செய்து கொள்ளலாம், எந்த மதத்தினரும் எந்த மதத்தினரும் திருமணம் செய்து கொள்ளலாம், சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்றத நீங்கள் வந்து எடுத்து பண்ணுங்கள். உங்களுக்கான உரிமை அதில் இருக்குது. இது எப்படி சரியாக இருக்கும்? நம்ம யாரை சொல்கிறோம் தனி சட்டம் ஏன் கொண்டு வரணும்னு சொல்கிறோன்னா, ஆணவ படுகொலை மற்ற வழக்குகளோட மற்ற கொலைகளோட போகக்கூடாது. இன்னும் விட்டா இவர் அது கூட பண்ணவங்கள கூட கொலை கேஸில் போடக்கூடாதுன்னு கூட சொல்லுவார் போல். ஏன் அவர் இதுக்கு எதிராக நிற்கிறாரு? 1 அவருடைய அந்த மனநிலை, 2 இவர்களுக்குன்னு தனிச்சட்டம் வந்துச்சுன்னா, இந்த ஆணவ படுகொலை தனிச்சட்டம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கூலிப்படை இறங்கிறதுக்கு பயப்படுவான். ஏன் பயப்படுவான்னா, அந்த சட்டத்தில் இத்தனை ஆண்டுகள் தண்டனை கட்டாயம், போக்சோலாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி. அப்புறம் எடுத்தோன்னா ஒரு அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்காது. இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. கூலிப்படைக்கு மெயின் இது என்னது, கொலை பண்ணுவான், சரண்டர் ஆவான், ஜாமீனில் வெளியே வந்துடுவான். இந்த தனிச்சட்டம் இருக்குது அப்படின்னா வர முடியாது. அப்போ அந்த சட்டத்துக்கு சில ஸ்பெஷல் இதெல்லாம் கொடுத்துருவாங்க பவர். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அதில் உண்மையிலேயே நம்ம வன்னியரசு அவர்களை பாராட்டணும். தொடர்ந்து இந்த அரசில் அதை வலியுறுத்திட்டே இருக்காருன்றாங்க. கம்யூனிஸ்ட்டுகளும் சேர்ந்து வலியுறுத்தணும். பாவம் அவங்களுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் கருவேல மரத்தை வெட்டினுக்கிறாரு, அதுவும் முக்கியமானது தான். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் கருணாஸுக்கு எதிராக மட்டும் இல்லை, கருணாஸ் போன்றவர்களை ஆதரித்து தூக்கி எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்து நிறுத்துகிற திமுக போன்ற கட்சிகளையும் தோல் உரிக்கணும். ஒரு பக்கம் மாணவர்களுக்காக இடஒதுக்கீடு உள்ளுஒதுக்கீடு இதுக்கு எதிராக தங்களுடைய கட்சியினர் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றுறாங்க. அதை அந்த தலைமை லாப நஷ்டமாக தான் பார்க்குது. மற்றொரு புறம் இந்த மாதிரி இவர்கள் வாய்ப்பு கொடுத்தாலும் அவர் இதை அந்த மனநிலை அணுகிறாரு. அதை இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? பத்திரிக்கையாரன் போய் கேட்பானா உதயநிதிட்ட, சார் ஆணவ தனிச்சட்டம் சம்மந்தமாக அவங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? ஆணவ கொலைன்னா என்னன்னு கேட்பார் முதல்ல அவர். அப்புறம் தனிச்சட்டம்னா என்ன? இதுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் பசங்கள்கிட்ட சொல்லி எழுதி வாங்கி நான் பதில் சொல்கிறேன்னு. நம்மளால கேட்கவே மாட்டான். நம்மளுக்கு முதல்ல அது இருக்காது. நம்மளுக்கெல்லாம் கீர்த்தனா அப்படி போய் கேட்டது சரியா? ஊரே ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். செந்தில் பாலாஜி சிக்குவாரா? அடுத்தது வேறு என்ன இருக்குது? திருமா இப்படி பேசினார், மறுநாள் இன்னொரு கண்டென்ட் கொடுப்பாரு, அதை தூக்கிட்டு சுற்றலாம். இவ்வளோதான் இவனுங்க அறிவு. இதை தாண்டி வேறு எதுவே கிடையாது. திரும்ப சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இவ்வளோதான் இவங்களுடைய நாலேஜ் லெவல் தான் பிரச்சனை. வைகோ திரும்ப அவர்களை கலாச்சிருக்காரு. கரெக்டுங்க, ரொம்ப கரெக்டுங்க. நோபல் பிரைஸே கொடுக்கலாம் அப்படின்னு. ஆமாங்க, அது ரொம்ப கரெக்டு. ஏன்னா நீ கூட்டணியில் வந்துட்டு இல்லை, அப்புறம் எதுக்கு புலம்புறான்னு கேட்குறேன். கூட்டணிக்குள்ளே வந்துட்டீங்க, உங்கள் ஆளை ஒருத்தர் அமைச்சராக ஆக்கிட்டீங்க. அப்புறம் ஒரு நாள் இது எப்படி இருக்குன்னா, நம்ம நேயர்களுக்கு ஏற்ற மாதிரி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்.
இந்த வாசுகி மாதர் சங்க வாசுகி ஒரு கூட்டத்தில் பேசினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு கணவன் கல்யாணம் ஆனவுடனே மனைவி கொஞ்ச நாள் இறந்துடுறாங்க. அந்த மனைவியுடைய படத்தை பூஜை அறையில் வச்சுருக்காரு. புதுசாக 2வது மனைவி கட்டிட்டு வர்றாரு. வந்தோடனே ஏம்மா நீ டெய்லி தெய்வத்தை வணங்குறியோ இல்லையோ, இவங்களும் ஒரு தெய்வமாயிட்டாங்க, இவங்களுக்கும் டெய்லி நீ சூடம் காட்டினா எல்லாம் பண்ணணும், என் குடும்பத்துடைய தெய்வம் அப்படின்னா அந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சரி, ஓகே, நீங்கள் அந்த பெண்ணை முதல் மனைவி மதிக்கிறீங்க, அதெல்லாம் ரைட், ஓகே. அப்போது அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அதே எதிர்பார்ப்பு அந்த அம்மாவுக்கும் முதல் கணவர் இறந்துட்டார். அவங்களும் 2வது திருமணமாக இவரை பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு ஃபோட்டோ, அவங்க கணவருடைய முதல் கணவருடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து, ஏங்க நீங்களும் தெய்வத்தை வணங்கும் போது இவர் நீங்களே சிரிக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சொன்ன மாடுலேஷன் சிரிப்பு வருது சார். நான் என்ன பண்ணேன் அப்போ பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. இவருடைய முதல் மனைவியே அந்த 2வது மனைவி கும்பிடணும். அந்த அம்மாவுடைய முதல் கணவரை இவர் கும்பிட மாட்டார். இவரை கும்பிட சொன்னால் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் ஈக்குவாலிட்டி. ஆனால் நம்ம சமூகம் அதை அங்கீகரிக்காது. அடி செருப்பால் அப்படின்னு அப்படி வடிவில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணை காதலித்தீர்கள், திருமணம் செய்து கொண்டீர்கள், ஒரு கட்டத்தில் விவாகரத்து ஆயிடுச்சு, 2வது மனைவியை திருமணம் செய்து கொண்டீர்கள். டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த இட்லி என் முதல் மனைவி செஞ்ச மாதிரி இல்லை, அவள் நினைவாகவே நான் வாடுகிறேன், அவள் என்னை புறக்கணிக்கவில்லை, நானும் அவளை புறக்கணிக்கவில்லை, ஆனால் அவள்தான் என்னை போயிட்டு வா என்று சொல்லிவிட்டாள், வேறு வழி இல்லாமல் டைவர்ஸ் செஞ்சேன், இப்பொழுதும் நான் உன்னை கட்டி கொண்டு வாழவில்லை, ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்படிலாம் சொன்னால் எப்படி இருக்கும்? வேட்டா 4 இட்லியில் விஷம் கலந்து வைக்கிறேன்டா உனக்கு, சட்னியில் நல்ல விஷமாக கலந்து வைக்கிறேன் உனக்கு, இப்படி தானே இருக்கும். சில வீட்டில் பெண்களுக்கு எங்கள் அம்மா செஞ்ச சமையல் மாதிரி இது இல்லைன்னு சொன்னாலே கோபம் வரும். நீ என் பொண்டாட்டி செஞ்ச சமையல் மாதிரி இல்லை இதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பண்ணுகிறாரு இப்போ அவர். நான் தாவேக்காவில் இருக்கிறோம், கூட்டணியில் இருக்கிறோமா என்பதை பற்றி முடிவு செய்வோம், ஆனாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். அங்கே தான் அடிச்சு தோத்துட்டாங்கல்ல, போக வேண்டியதானே, அதுதான் வைக்க சொல்கிறாரு. அதான் வந்துட்டல்ல, நான் என்ன பண்ணேன், கேடையன்னா இங்கே போர்வாளுன்ட்டேன், முடிஞ்சிச்சு. அதை விட்டு டெய்லி புலம்பின்னு எதுக்குதுங்கிற படம் காட்டுறியா? அதுதான் டெய்லி வன்னியர்ஸுக்கே மண்டை காயுது. டெய்லி இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு கதை சொல்கிறாரு. இதுக்கு நம்ம எப்படி மூஞ்சி ரியாக்ஷன் பண்ணுறது? முடிச்சோன்னு தனியாக வேறு போடுறானுங்க. வன்னியரசு அவர்களே, அவர் சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றான். எப்பா மண்டை காஞ்சி போய்க்கிறேன், அந்தளவுக்கு பொழிப்புரை இதெல்லாம் எழுதுறதுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது, அது அவர்கிட்டே போய் கேட்டுக்கான்ட்டார் அவர். ஏன்னா அது திருமாவளவன் மட்டும்தான் முடியும். அதிபர் ட்ரம்ப் லெவலில் போட்டி போடுறாரு, பார்த்தீங்கன்னா இல்லையா? ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்காரு சார். ட்ரம்ப் லெவலில் போட்டி போடுற ஒரே தலைவர் யாருங்க? திருமா தான். அவர் என்ன சொல்லுவார், ஈரானை இடம் தெரியாமல் அழித்து விடுவேன், சல்லுன்னு பங்கு சந்தை இறங்கும். திங்கக்கிழமை ஈரானுடன் சமாதான ஒப்பந்தம், நாங்களும் அவர்களும் சமாதானம் ஆகிவிட்டோம். மறுநாள் ஈரானை விடமாட்டேன், எச்சரிக்கிறேன். அதுக்கு மறுநாள் ஜெனீவாவில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக போயிடுது. இன்னொரு நாள் வேறு இதுக்கு நடுவில் இந்தியாவுக்கு 125% வரி. மறுநாள் மோடி எனது சிறப்பான நண்பர், அதனால் நான் 0 டாக்ஸ். ஒரு நாளாவது சந்தோஷமாக இருக்க விட்டுருக்கானா அந்த ஆள்? இன்றைக்கி 12% வரியாம். இப்போ தான் ரஷ்யா கிட்ட நீ வாங்கிக்கலான்னு நடுவில் ஒரு பர்மிஷன் மறுபடியும் வாங்கக்கூடாதுன்னு, மறுபடியும் வாங்கிக்கோ. என்னதான் இந்த மாதிரி தான் இருக்குது இவரையும் நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செத்தாண்டா சேகர்ன்ற கதை தான். எல்லா ஐஏஎஸும் செத்துருவோம். அப்புறம் நான் நேற்று என்ன சொன்னேன் அப்படின்னு, பால் கொள்முதல் உயர்த்த சொன்னீங்க, பால் கொள்முதலை உயர்த்த வேண்டும், ஏனென்றால் பால் நமக்கு அவசிய தேவை. அதே நேரம் பால் கொள்முதலை நிறுத்தி விடுங்கள். மன்னா என்ன சொல்கிறீங்க? அப்படி தான் என்ன நேற்று இப்படி சொன்னீங்களே, இன்றைக்கி இப்படி சொல்கிறேன் போ அப்படின்னு ஆண்டு தான் போனோம். நல்ல வேலை இவர் துணை முதல்வராக ஆகலை. என்னங்க இப்படி ஆகிட்டாரு? நேற்று ஒரு பேச்சு இன்றொரு பேச்சுன்னு காமெடி பீஸ் ஆகிறோமேனு அவருக்கே இல்லை. கூட இருக்கிற வைகோக்கே காண்டாகுது. உனக்கு எதாவது பிரச்சனையா, துறை அமைச்சரை போய் பாரு. ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர் பார்க்க மாட்டேன்னுவாங்களா? பார்த்து என்னன்னா நிறுத்தி பண்ணிக்கோ. அவர் சொல்லுவார், எனக்கு பிரச்சனையே திமுககாரன் கோச்சிக்கிட்டாங்கன்றது தான், அவர்கள் நெஞ்சத்தில் இடம் பிடிக்கணும், அதுக்கு இந்த அமைச்சர்கள் எதாவது பண்ணுவாங்களா? அவெல்லாம் வைகோ சொல்லுவார், எப்பா தெரியாமல் சொல்லிட்டேன் நாங்கப்பா, என்னை விட்டுறா, நீ எதாவது. வைகோ 4 நாள் அடிச்சுட்டு தான் சார் இருக்காரு. ஆமாம், அதனால் கூட்டணின்னு வந்துட்டு அப்புறம் என்ன இது, என் பொண்டாட்டியை விட பொண்டாட்டி நல்லா
உன்னை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, அவள் தான் உருவத்தில் அவள் தான் தெரிகிறான்னா இந்த குக்கர் மூடி எடுத்து மாண்டே வச்சுருவாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுகிறாரு. என்ன பண்ணுறது? ஈரான் விவகாரத்தில் வந்து மீண்டும் பிரச்சனை போயிட்டு இருக்கதா செய்திகள் வருது. இன்னைக்கு கூட இந்தியா கப்பலில் கூட ஏங்க ஈரான் வந்து ஹார்மஸ் வழியாக சரக்கு கப்பல் போகிறதுக்கு சில கட்டுப்பாடெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் என்ன நடந்ததுன்னு தெரில. நேற்று மறுபடியும் கத்தார் நாட்டு கப்பல் நமக்கு எல்என்ஜி ஏற்றிட்டு வந்தோம். அதனால தான் நமக்கு கோவம் வரும். தண்ணிக்கு தானே தூக்கிட்டு வந்துடுறானே. அவன் வந்து 3 கப்பல் வந்துருக்கு, சரக்கு கப்பல் 3த்தையும் அடிச்சுட்டுக்கிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு அடையாளபூர்வமான தாக்குதல் மாதிரி தான். கப்பலெல்லாம் மூழ்கடிக்கல. இருந்தாலும் அதில் வந்து நம்ம பயணிகள் நம்முடைய மாலுமிகள் 3 பேர்லாம் இருந்திருக்காங்க. இதான் சாக்குன்னு அமெரிக்கா அடிச்சிட்டாங்க அவங்கள, ஈரானை. இதான் சாக்குன்னு அவங்க பக்கத்தில் இருக்கிற அமெரிக்க தளங்களை அடிச்சிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நேட்டோவுடைய பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவிச்சுக்க ஈரானுடைய நிலைப்பாட்டுக்கு. இவங்க வந்து இந்த மாதிரி இருந்தால் நான் அடிப்பேன்ற, இந்த மாதிரி இருந்தால் நான் அமைதி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவேன்னு ஈரான் சொல்லுது. இப்போ இதில் என்னென்னா அந்த சரக்கு கப்பல்கள் தான் பெரிய பிரச்சனையாக மாறுது. அது இந்த 3 சரக்கு கப்பல்களில் 1 கத்தார் நாட்டுது. அது நமக்கு குஜராத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருந்த கப்பல். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. எங்கே தவறு எங்கே சரின்றது நம்ம இப்போ வரைக்கும் நம்மளால் கணிக்க முடியாது. ஏன்னா ஏஜென்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. எதுவும் பண்ணுறது தெரியல. சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் அதில் வர வீடியோஸ்லாம் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.